மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். சட்டப்பேரவை தேர்தலிலிருந்து அதிமுக ஜெயிச்சிட்டு வர வாணியம்பாடி தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வாணியம்பாடி சட்டப்பேரவை தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உதயேந்திரம், ஜாஃபராபாத், வாணியம்பாடி, ஆலங்காயம், காவலூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தோல் தொழிற்சாலைகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கிற வாணியம்பாடி தொழில் வளம் மிக்க தொகுதியா இருக்கு. ஆயிரக்கணக்கானோர் வேலை வாய்ப்பு பெறுறாங்க. இது போக விவசாயம், பாய் பின்னுதல், பீடி சுற்றுதல் உள்ளிட்ட தொழில்களும் மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கு. தொகுதியில 1,18,457 ஆண் வாக்காளர்கள், 1,21,713 பெண் வாக்காளர்கள், 50 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,40,220 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதி வரலாற்றுல அதிகபட்சமா காங்கிரஸ், முஸ்லீம் லீக், அதிமுக தலா 4 முறை வெற்றியை வசமாக்கி இருக்கிறாங்க. இந்திய தேசிய லீக் 2 முறையும், திமுக 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. 1952 சுயேட்சை ஒருவரும் வெற்றியை வசமாக்கி இருக்கிறாரு. தொகுதியில 2011 தேர்தலில் இருந்து தொடர்ச்சியா அதிமுக ஜெயிச்சுட்டு வருது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக களமிறக்கிய செந்தில்குமார் 88,018 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கி இருந்தாரு. திமுக கூட்டணியில களமிறங்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் எம் முகமது நயீம் 83,114 வாக்குகளை பெற்று 4,904 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. இப்போ அரசியல் கட்சிகள் தொகுதியில தேர்தல் பணிகள்ல தீவிரம் காட்ட அங்க இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்போம். வாணியம்பாடியில் பிரபலமாக இருந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பீடி தொழில் இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு, தோல் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஆட்சியர் வந்தாலும், எந்த எம்பி, எம்எல்ஏ, எந்த யார் வந்து ஜெயிச்சு போனாலும் போனதோடு சரியா ஒழியோ திருப்பி வந்து இந்த மக்களை சந்திக்கிறதும் இல்லை, யாரும் செய்யறதில்லை. சுற்றி இருக்கிற தார் சாலையெல்லாம் மிகவும் ரொம்ப மோசமான நிலை இருக்குது. இதனால் பேருந்து மற்றும் தனியார் கல்வி நிறுவன பேருந்துகளும் ஆக்சிடென்ட் ஆகிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த தார் சாலைகளை, சிமெண்ட் சாலைகளை நல்லபடியாக இன்னும் மேன்மைப்படுத்தி நல்ல ஒரு தார் சாலை அமைத்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றம் வந்து சரியான இடத்தில் இல்லாதனால் போக்குவரத்து பாதிப்பு, மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கிற காரணத்தினால் அதை நல்ல ஒரு இடத்திலே வந்து கட்டுவதற்கு நீதிமன்றம் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்வதற்கு அரசாங்கம் மேலும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதே போல் வாணியம்பாடி பகுதியிலே சட்டக்கல்லூரி ஒன்று இல்லை, இந்த சட்டக்கல்லூரியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெரிய ஒரு கிரவுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்டேட் லெவலில் போயிட்டு வின் பண்ணின்னு வராங்க. சிலம்பம், கபடி, டென்னிஸ், நிறைய எல்லா விளையாட்டுலையுமே நிறைய வீரர்கள் இருக்காங்க. இங்கே சுற்றி கவர்மெண்ட் ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாமே நிறையா இருக்குது. பெரிய ஒரு கிரவுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.